ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரவுட்டட் கம்பில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்ற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ நான் சின்ன சின்ன டிப்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நல்லா ஊற வைக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஊறி இருக்கும். இதை ஒரு காட்டன் டவலில் நல்லா கொட்டி பரப்பி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு பேக் மாதிரி கட்டிக்கோங்க. இந்த பேக்கை நான் வீட்டில் பாத்திரம்லாம் வைக்கிற ஸ்டாண்டில் கட்டியிருக்கேன். நீங்கள் ஹாட் பாக்ஸ்குள்ளேயும் வைக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேங்கும் பண்ணி விட்டுறலாம். 1 டே ஃபுல்லாக அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. சேம் டே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகிருக்கும். பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ட்ரை ஆகும். இது ஒரு 2 டேஸ் மேக்ஸிமம் வச்சாலே நல்லா ட்ரை ஆகிடும். கம்பு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அழகாக ட்ரை ஆகிருக்கும். ஆனால் நான் இதை எப்படி ட்ரை பண்ண தெரியுமா? ஏன்னா நான் இதை ட்ரை பண்ண டைமில் சைக்ளோன் வந்திருந்தது. ஸோ அந்த டைமில் எனக்கு வெயில் இல்லாததுனால நான் இந்த பால்லாம் ஹீட் பண்ணிட்டா பாத்திரம் ஹீட்டாக இருக்கும் கொதிக்கிற டைமில். அதே மாதிரி ஹாட் வாட்டர்லாம் வைக்கும்போது அந்த பாத்திரம் ஹீட்டாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி ஹாட்டான பாத்திரத்து மேலே எடுத்துகிட்டு போய் இந்த பிளேட்டை நான் வச்சுட்டேன். அது நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருச்சு. 1 டே மட்டும் வெயிலில் வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் ட்ரை ஆனதை இந்த மாதிரி பவுடராக வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லா ஜலிச்சு நைஸாக எடுத்துக்கிட்டேன். பெரியவங்களாக இருந்தால் பவுட்ரு கூட தேவையில்லை, பவுடர் அடிக்கனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கஞ்சி காசிக்கலாம். பட் கம்பை ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மட்டும் லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கஞ்சி எப்படி காசுறதுன்னு பார்க்கலாம். கஞ்சிக்கு நான் ஜலிச்ச பவுட்ரு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் குழந்தைக்கு தானே கொடுக்க போகிறேன். அதனால் டைரெக்டாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல், அதாவது கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணுறது ஒரு பாத்திரம், அப்புறம் ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொட்டுறது அதெல்லாம் இல்லை. டைரெக்டாகவே நான் ஹீட் பண்ணுற பாத்திரத்துலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி நான் ஸ்டீல் பாத்திரம் வைக்கணும்னா நல்லா கலக்கிட்டே இருக்கணும். லம்ப்ஸ் வராமல் பார்த்துக்கணும். அந்த கட்டி ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் இப்போ எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி கலக்கும்போது கட்டி வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன்னு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் ஏன்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி கஞ்சி காசும்போது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறதும் நான் சொல்கிறதும் ஒரே இருந்ததுன்னா ஓகே, இல்லை நீங்கள் எனக்கு புதுசு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதை நான் கற்றுக்குறேன். அண்ட் இது நல்லா கலக்கிட்டே இருந்தோம்னா இது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது ஏன் நான் ஃபில்ட்ரு பண்ணுறேன்னா, இது நான் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா அதோடய ஸ்கின் இருக்குல்ல, தோல், அது இப்படி திப்பியாக இருக்குது. அது குழந்தைக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் அதை நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். குழந்தைக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கி ஃபில்ட்ரு பண்ணிங்க. நல்லா பிழிஞ்சிடுங்க. ஏன்னா இது ரைஸ் ஈக்குவல் தான். ஸோ அதனால் இதில் நிறைய சத்து இருக்கும். அதனால் நல்லாவே ட்ரையாக பிழிஞ்சிடுங்க. இப்போ நான் பிழிஞ்சிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி எண்டில் நான் அது எவ்வளோ திக்காக பிழிஞ்சிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அண்டு வெட் வைப்ஸ் வச்சு வாய் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இதோ இந்த அளவுக்கு சக்கையை நல்லா பிழிஞ்சிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே சத்து தான். சும்மா தோல் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஸோ இது ஒரு நல்ல பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கொடுக்கறதுக்கு இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்களாக இருந்துச்சுன்னா அதை வறுத்துட்டு, ஸ்ப்ரவுட் ஆனதை வறுத்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படும் போது எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டு வேக வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.